மாண்புமிகு அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சேலம் மாவட்டம் எங்களுடைய மாவட்டத்தில் 194 பேருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக மாண்புமிகு அமைச்சர் அறிவித்ததற்கு அந்த செய்திக்கு நன்றி. இன்னொன்று, இந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் சொன்னால் எங்களை கேட்டால் சொல்கிறாங்க, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த அதிகாரி தான் பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் மாவட்டத்துக்கு பொறுப்பு அதிகாரின்னு சொல்கிறாங்க. சேலம் மாவட்டமே 11 தொகுதியில் இருக்கிற மிகப்பெரிய மாவட்டம். அதே மாதிரி அங்கே அது ஒரு 5-6 தொகுதியில் இருக்கிற நாமக்கல் மாவட்டம். ஆக அதற்கு எப்படின்னா அதிகாரிகள் பற்றாக்குறையும் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. தயவு செய்து அந்த அதிகாரிகளை காலியாக இருக்கிற கீழ்நிலை பணியாளர் மேல் மாவட்ட அதிகாரி முதல் கீழ்நிலையில் இருக்கிற அதிகாரி வரையிலே அது விரைந்து அந்த அதிகாரிகள் காலி பணியிடங்களை நியமித்து தர வேண்டும். இந்த இன்னொரு செய்தி, அந்த வெங்கடேசன் தம்பிக்கு என்னுடைய கவன ஈர்ப்பு வருதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தானத்து அவசரமாக கூட்டிட்டு போய் அவர் அந்த அவைத்துக்கான இதை எடுத்திருக்காங்க, அளவு எடுத்திருக்காங்க. இருந்தாலும் கூட இதுக்காக இல்லாம விண்ணப்பிக்கக்கூடியவர்கள், அது அந்த பையன் சொல்றான், அண்ணா எனக்கு கையில்லாதனால கல்யாணம் பண்றது யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க, தொழில் இது மாதிரியான இளைஞர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்தவரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. இருந்தாலும் கூட இது மாதிரி குறைபாடுகளை நேரடியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக விரைந்து கலைந்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது மாதிரி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் துறை தனியாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு கோட்ட அளவில், தாலுகா அளவில், அந்த ஒன்றிய அளவில் அதிகாரிகள் யாரும் நியமிக்கப்படாத நிலை இருந்தது. அதை இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைந்து அதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இதே போல நீங்க சொன்னது போல ஒரு மாவட்டத்தில் உள்ள அந்த மாற்றுத்திறனாளி நல அலுவலர் இல்லைன்னு சொன்னீங்க. அதற்காகவும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து 3 மாதங்களுக்கு முன்பாகவே சேலம் மாவட்டத்திற்கு தனியாக அலுவலர் நியமிக்கப்பட்ட சேலம் மற்றும் நாமக்கல் 2க்கும் நாமக்கலுக்கு தனியாக அலுவலர் நியமிக்கப்பட்டு விட்டார் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுவும் குறிப்பாக அந்த வருவாய்த்துறையிலிருந்து தாசில்தார் நிலையில் உள்ள அந்த அலுவலரை எங்கெங்கு காலி பணியிட இருக்குதோ அங்கெல்லாம் இந்த அரசு நியமித்துள்ளது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல இது இந்த நபர் அது கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரி எதனாலும் அந்த மனு நீங்க தவறுதலாக இங்கே விடுபட்டு இருக்கலாம், அதுதான் காரணமாக இருக்க முடியும். மற்றபடி நம்முடைய இந்த திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் வந்தது உடனே பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்கும் அத்துணை நபர்களுக்கும் அந்த உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டுச்சு. அதுபோல குறிப்பாக இப்போ நம்ம இந்த கடந்த ஆண்டு மட்டும் 2023-24 38,384 பேருக்கு 85 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டில் 33,737 நபர்களுக்கு 132 கோடி ரூபாயில் இந்த உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே நிலுவையில் எத்தனை பேர் கேட்டாலும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.